ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேகிமே சதா. நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். போகி திருநாளுக்காக இந்த போகி ஏன் கொண்டாடப்படுகிறது, எதற்கு கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் காண்போம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதித்யாய புத்திர்பலம் தேகிமே சொல்லியிருக்கேன்ல, இதை தை மாதம் முழுவதும் இதை மனப்பாடம் செய்துவிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டானாலும் சொல்லுங்கள். எதற்கு என்று பார்த்தால், இது நம் உடல் ஆரோக்கியத்திற்கும் நம் உடல் பலத்திற்கும் இது மிகவுமே சிறந்த ஒரு உண்மையான ஸ்லோகம். அதனால்தான் இந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்லியுள்ளேன். இது உங்களுக்கு பொங்கல் திருநாளுக்காக ஒரு சிறப்பு வீடியோ. பழையவற்றையும் பயனற்றவையும் விட்டு எரியும் நாளாக இதை கருதப்படுகிறது. அதாவது பழைய துயரங்கள் அழிந்து போகும் இப்பண்டிகையை தான் போக்கி என்றனராம். எல்லாத்தையும் போக்கிடணும். நம்ம உடம்புல உள்ள வியாதி எல்லாத்தையும் போக்கி இந்த பண்டிகை நெருப்போட நெருப்பாக போகட்டும்னா இந்த போகியை நம்ம கொண்டாடப்படுகிறோம். அந்த சொல் நாளடைவில் மருவி போகி என்று ஆகிவிட்டது. அந்த கால வழக்கப்படி நம்முடைய மார்கழியினுடைய கடைசி நாளாக இந்த பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம். இந்த வருடம் பார்த்தால் போகி ஜனவரி 14ஆம் நாளில் வருகிறது. எப்போதும் ஜனவரி 13ஆம் நாள் தான் வரும். இந்த தடவை 14ஆம் நாளாக கொண்டாடப்படுகிறது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் பழையனை கழித்து புதியன புகவிடும் நாளாக கருதப்படுகின்றது. அதாவது இவற்றோடு நம்முடைய பழைய கெட்ட பழக்கங்கள், ஒழுக்கக்கேடுகள், உறவுகளிடமிருந்து ஏற்படும் மனக்கசப்புகள் போன்ற வேண்டத்தகாத எண்ணங்களையும், அதாவது என்னென்னா இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, ருத்ரகீதை ஞான யஞம் என்று அழைக்கப்படும் அக்னி குண்டத்திலிருந்து எரித்து பொசுக்கி வீட்டை மட்டுமல்ல மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும் தவறான எண்ணங்களை நீக்க வேண்டும் என்பதுதான் இதில் உள்ள உண்மையான தத்துவமாகும். நாம் அனைவரும் பல்வேறு தெய்வ குணங்களை தூண்டுவதன் மூலம் ஆன்மாவை உணர்தல், ஆன்மாவை தூய்மை ஆக்குதல் போன்ற செயல்பாடுகளை இப்பண்டிகை பிரதிபலிக்கிறதாம். போகி பண்டிகையுடைய பிரசாதம் என்னவென்று பார்த்தால், போலி, வடை, பாயாசம், மொச்சை, சிறுதானியம், பருப்பு வகைகள் போன்றவை இறைவனுக்கு படைக்கப்படுமாம். அதுவும் நம் வீட்டு குலதெய்வத்திற்கு கட்டாயம் படைக்க வேண்டுமாம். அதாவது இதெல்லாம் அவங்கவுங்களுடைய குடும்பத்தின் வழக்கப்படி அவங்கவுங்க செய்யலாம். அது ஒன்றும் தப்பே இல்லை. இந்த போகி பண்டிகையில் நாம் காலையில் எழுந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பழைய க்ளீன் பண்ண கொஞ்சம் குப்பைகள் எல்லாம் எடுத்து வைத்திருந்தால், அதை ஒரு வீட்டில் இப்போ அப்பார்ட்மெண்ட்டு, அதனால் நம்ம அதை ஒன்றுமே செய்ய முடியாது. நான்லாம் ஒரு சின்ன சட்டியில் போட்டு ஏதோ ஒரு சாஸ்திரத்துக்கு எரித்து அந்த நெருப்பில் நமக்கு போன வருஷத்துக்கு நம்ம நன்றி சொல்லிவிட்டு, இந்த இனிமேட் பிறக்க போகும் வருஷத்தில் எங்களையெல்லாம் நல்லபடியாக வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்னி பகவான்கிட்ட நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போமா? போகம் என்றால் நமக்கே தெரியும், மகிழ்ச்சி, இன்பத்தை குறிக்கிறது. போகம் என்ற சொல்லுக்கு அதிபதியாக விளங்குபவர் யார்? இந்திர பகவான். விவசாய மக்களுக்கு விவசாயம் செய்யும் நேரத்தில் மழையை பொழிகின்ற இந்திரிய பகவானை சிறப்பிக்கும் விதமாக இந்த போகி பண்டிகையானது ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. இந்திரனுக்கு அதனால் இந்திரனுக்கு என்ன ஆச்சுன்னா, நம்மளால தான் இந்த நாடே செழிப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு ஆணவம் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. அதனால் இந்த கிருஷ்ண பகவான் இந்த இந்திரனுடைய ஆணவத்தை குறைப்பதற்காக கோகுலகிருஷ்ணன் என்ன செய்தார்னா, இந்திரனுடைய வழிபாட்டை தடுத்து கோவர்த்தன மலைக்கு வழிபாடு செய்வதற்கு மக்களை திசை திருப்பி விட்டாராம். இதனால் இந்திர பகவான் கோபம் அடைந்து இந்திரன் 7 நாட்களுக்கு கடுமையான மழையை பொழிய செய்து மக்களை துன்பத்தில் ஆழ்த்தினாராம். உடனே மக்கள் துன்பத்திலிருந்து பாதுகாக்க கோவர்த்தன மலையை குடை போல ஒரு சுண்டு வரலிலே நம் கிருஷ்ண பகவாத்மா பிடித்தாராம். அதனால் அங்குள்ள மக்கள் அனைவரையும் அவர் காத்து ரட்சித்து வந்தாராம். அப்போது இந்திர பகவான் அந்த தன்னுடைய கர்வத்திற்கு கிடைத்த தண்டனை என்று நினைத்து கிருஷ்ண பகவானுடைய பாதத்தில் சரணடைந்தாராம். அதனால் உடனே கிருஷ்ணர் என்ன செஞ்சார்? போகி பண்டிகை அன்று இந்திர விழாவாக கொண்டாட வரம் கொடுத்தாராம். இந்திரன் மட்டுமல்லாது
சுக்கிர பகவானும் போகத்திற்கு அதிபதியாக விளங்கிறார். அது நமக்கே தெரியும். உனக்கு நல்ல சுக்கிர திசை அடித்து உள்ளது என்று மக்கள் சொல்வார்கள். அதற்காக தான் அவரும் அதிபதி. ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கும்போது அவர் மிகவும் வசதி வாய்ப்புடன் இருப்பாராம். பண்டிகை அன்று வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை எல்லாம் எரித்து நமக்கே தெரியுமல்லவா. அன்றைய தினத்தில் சனி பகவானுடைய அருளையும் பெற்று பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய அருளை பெற்றுக்கொண்டு பழைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி புதிய பாதையை நோக்கி வழிபடுவதே போகி மற்றும் பொங்கல் பண்டிகையில் சிறப்பாகும். இந்த போகி பண்டிகை அனைவரும் இணைந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். தெரியுமல்லவா. மறுநாள் பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல், 3ஆம் நாள் கணுப்பொங்கல். இப்படி 4 நாள் பொங்கல் திருவிழாவாக நம்முடைய ஊரில் கொண்டாடப்படுகிறது. இந்த மாதிரி நமக்கு மாட்டுப்பொங்கல்னால் மாடு வைத்திருப்பவர்கள் கொண்டாடுவார்கள், விவசாயிகள் கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த கணுப்பொங்கல் என்னன்னு பார்த்தாங்கன்னா கன்னிப்பெண்களுக்குரிய கணுப்பொங்கல். இப்போ நம்மலாம் என்ன செய்யணும்னு பார்த்தாங்கன்னா முதல் நாள் மீந்த அந்த சாப்பாட்டு வெண்பொங்கலை ஒரு என்ன செய்யணும், அது குங்குமம் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு, மஞ்சள் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு, அதாவது எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்களோ அத்தனை சகோதரர்களுக்கு உருண்டை பிடித்து நாம் காக்காவுக்கு அதை பிரசாதமாக கொடுக்க வேண்டுமா. அதனால் நம்முடைய சகோதரர்கள் எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் என்று நாம் கணுப்பொங்கல் அன்னைக்கு காணும் பொங்கல்னு சொல்கிறோம். அந்த கணுப்பொங்கல் அன்று நாம் அதை பிரார்த்தித்து கொள்வோமானால் நம்முடைய உடன் பிறந்தோர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று ஐதீகம். போகியை கொண்டாடிய பின் மறுநாள் தைப்பொங்கல். ஆடியில் தேடி விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்து விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த சூரிய பகவானுக்கு நாம் பொங்கல் வைத்து நிறைய பிரசாதங்கள் படைத்து அவரை வழிபடுவதே நம்முடைய சிறப்பு அம்சமாக இருந்து வருகிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், தீயவனவற்றை எரித்து உழைப்பின் பலனாக நல்லனவற்றை தரித்து நம் சுக்கிர பகவானையும் இந்திரன் பகவானையும் நாம் தரிசித்து நம் வீட்டில் உள்ள குலதெய்வத்தையும் நாம் பூஜித்து இந்த போகி பண்டிகை நாம் அனைவரும் கொண்டாடுவோம். நாம் பழைய பிரச்சனைகளை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு வெளிச்சத்தை நோக்கி புதிய சூரியனை காண வழிபடுவதுதான் இந்த போகி மற்றும் பொங்கல் பண்டிகையின் தாத்பரியமாக இருந்து வருகிறது. நாம் அனைவரும் இந்த வருடம் போகி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும்.